காலையிலேயே சண்டை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல மிக்ஸி. ஆனா பாரு, இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா? காலையிலேயே இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தினா எனக்கு எப்படி சத்து இருக்கும்? நான் எப்படி வெளியில போய் வேலை பார்ப்பேன்? இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு எப்படி உழைப்பேன்? நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இருக்க மாட்டேங்குது. நான் இனி என்னதான் பண்ணணும்? சொல்லு சொல்லு மிச்சி, சொல்லு சொல்லு மிச்சி, சொல்லு. கத்தி கத்தி நானே டயர்ட் ஆயிட்டேன். என்ன பேசுறாலும் நான் செய்ய போறேன். நான் அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க காரணம் விழ போறதும் இல்ல. எல்லாரும் நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்க கோவம் தானா போயிடும் பாருங்க. என்ன வீட்டு கணக்கு புக்க காட்டுவேன் அவ்வளவுதானே? நீங்க விலை ஒஸ்தியா ட்ரெஸ் வாங்கிட்டு அது எங்க தலையில கேட்ட பாக்காதீங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, இத பாருங்க. TuneWorldTamil.blogspot.com. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும்தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் நான் பல நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல வாங்கி இருக்கேன். ஆனா இதனால நம்ம பட்ஜெட்ல கொஞ்சம் அடி விழுது. அதனாலதான் உங்க பிரேக்ஃபாஸ்ட் இவ்ளோ சாதாரணமா இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஆனா இத முதல்லயே சொல்லிருந்தா எங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்திருக்க மாட்டோம்ல. நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல மம்மி. நீங்க எல்லாரும் சீக்கிரமா போய் உங்க வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வீட்ல ஸ்பெஷல் டின்னர் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே நோஹாரா ஃபேமிலி ஃபயர்.